நிறுவனர் பேருடைய பண்பாளர் ஓடி வந்து வாரி அணைச்சு வரவேற்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு. எத்தனையோ பண்புகளை அவர்கிட்ட இருந்து நான் காப்பி பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ கீழே தாழ்ந்துருமோ அவ்வளோ உயரத்துக்கு போவார்கள் என்பதை அவர் மூலமாக நான் பார்க்குறேன். நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் இது நிறுவறாங்க. வள்ளலாரும் இணைந்து நடத்தும். அவங்க 2 பேரும் தான் இணைந்து இதை செயலாக்கம் பண்ணுறாங்க. இப்போ தீபம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 வேளை உணவு மட்டும் இல்லைங்கய்யா. மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஒரு 40 பார்வையற்றவர்கள், 40 உடல் ஊனமுற்றவர்களுக்கு 10 அவங்களுடைய வாழ்வாதார உதவியை 10 கிலோ அரிசி, 13 வகையான மளிகை பொருள் 12 வருஷம் 13 வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ தாயினும் சால பறிந்து தாயோட மேலான ஒரு தாயாக அங்கே விளங்கி கொண்டு இருக்கிறாங்க. தீபம் நிறுவனரை பற்றி உங்களோட இது எப்படிங்க? நிறுவனர் பேருடைய பண்பாளர் ஓடி வந்து வாரி அணைச்சு வரவேற்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு. எத்தனையோ பண்புகளை அவர்கிட்ட இருந்து நான் காப்பி பண்ணியிருக்கிறேன். என்ன அற்புதம்! அடோ எப்பா, என்ன அழகு! எவ்வளோ பணிவு! எவ்வளோ கீழே தாழ்ந்துருமோ அவ்வளோ உயரத்துக்கு போவார்கள் என்பதை அவர் மூலமாக நான் பார்க்குறேன். எவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர்! இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் நன்று என்பதற்கு இணங்க இறைவனால் வள்ளற் பெருமானால் தேர்வுப்பட்டவர் தான் தீபம் பாலகிருஷ்ணன் ஐயா. அப்பா, அருட்பெருஞ்சோ ஆண்டவருக்கு செல்லப்பிள்ளை நானே, வள்ளற் பெருமான் எனக்கு செல்லப்பிள்ளை நீதாயா என்று அடையாளம் காட்டினார் நம்ம தீபம் பாலகிருஷ்ணன் ஐயாவை. சத்தியம் இது, சும்மா முகசுதிக்கு சொல்லலை நான். எவ்வளோ பெரிய அற்புதம்! இன்றைக்கி தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலே இல்லை, உலகத்திலேயே இது போன்ற ஒரு பொறுப்புமிக்க ஒரு சின்சியரான பொருளை அருளாக மாற்றக்கூடிய அருள் நிலையம் எதுன்னா தீபம் வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை தான் என்பதை நான் மொழிகளால் நான் மனம் திறந்து சொல்லுவேன். நான் அப்பேருடைய அற்புதமான ஒரு நிறுவனம் இது. அருளை அருளாக்கக்கூடிய நிறுவனம், அற்புதமான நிறுவனம் என்பதை நான் இறைவன் மேலே ஆணையாக சொல்கின்றேன். அந்த மனிதர் அப்பேருடைய மனிதர் சாதாரண மனிதர் இல்லை. திட்டலாம் வாழ்த்தின கொண்டிடுவேன், மனம் கோனேன், மானவெல்லாம் போனொழி விடுத்தேன், அதனால் வந்தது மிகப்பெரிய லாபம். எத்தனையோ அன்பர்கள் எப்படியோ பேசியிருப்பாங்க. சிலர்லாம் அறியாதவர்கள், புரியாதவர்கள், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்யன்னா அந்த அளவுக்கு கூட அவனுக்கு பொறுமை இல்லை. நல்லது வடபாயாச்சார உயர்ந்த உணவு அளித்தார் என்று ஒரு 10 பேர்கிட்ட கூட சொல்ல மாட்டான். அந்த ரசத்தில் உப்பு போட்டிருக்க மாட்டான். உப்பு இல்லையே ரசமாக இதுன்னு வந்து 100 பேர்கிட்ட சொல்லியிருப்பான். இப்போ குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொள்ளலன்னா குணம் எது அதிகம் குற்றம் எது அதிகம் என்பதை நாம் ஆய்வு பண்ணும்போது குணம் அதிகமாக இருந்தால் அதை சார்ந்தவர் என்று எடுத்துக்கணும். குற்றமுமே அதிகமாக இருந்தால் அதை சார்ந்தவர் எடுத்துக்கணும். ஏதோ 1 2 இருந்தால் அதை மேலே கட்டி அடிக்கிறான். உயர்ந்தது 99 இருக்குது, 98 அது சொல்லவே வாய் வர மாட்டேங்குதுன்னா அது என்ன மனிதனாக இருக்கக்கூடிய மிருகமா, அது என்னதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது அந்த செயல் இல்லை. அப்படி இருக்குமே ஆனாலும் கூட அவர்களுக்கு ஆகி வரட்டும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு செயலை நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும். தீபம் அறக்கட்டளையில் இப்படி ஒரு நடந்துச்சுன்னு யாரும் இது வரைக்கும் சொன்ன மாதிரியே எனக்கு காதில் என் செவியில் எல்லாரும் வாயார வாழ்த்துகின்றார்களே ஒழிய வசைப்பாடுற மாதிரி எனக்கு இது வரைக்கும் என் காதுக்கு வரல. அப்பேரோட அற்புதமான ஒரு மிக உயர்ந்த ஒரு திருவருள். அதில் இப்போ தீபம் அறக்கட்டளை பாலகிருஷ்ணன் ஐயா செய்கிறாரு. அவருக்கு அருள் அதிகமாக, அவருடைய துணைவியாருக்கு அருள் அதிகமா என்று என்னை கேட்டினா அவங்க துணைவியாருக்கு தான் 75 மதிப்பெண். சத்தியம் இது. 25 தீபம் பாலகிருஷ்ண ஐயாவுக்கு, அவங்க துணையாருக்கு 75. ஏன்னா இன்றைக்கு தண்ணீர்களா தலைவனாக வலம் வந்து இந்த அற்புதமான ஒரு அருள் செயல்களை தீபம் பாலகிருஷ்ண ஐயா செய்கிறாருன்னா அதுக்கு யார் காரணம்? அவங்க மனைவி புஷ்பம்மா தான் காரணம். ஆமாம். இப்போ அம்மா வந்துட்டு நீ வெளியே போயிட்டு நீ உள்ளே வாயா, நீ உள்ளே வரும்போது நான் இருக்கிறேன் நான் பாரியா அப்படின்னா நீ எங்கேருந்து வெளியே போய் பணி செய்வேன் நீ சொல்லு பார்க்கணும். இப்போருடைய அறப்பணியும் அருள் பணியும் தெய்வ பணியும் இந்த சன்மார்க்க பணியும் ஐயா அவர்கள் செய்வதற்கு காரணமே அந்த அம்மையார் தான் என்பதை நான் தெரிவித்து அந்த அம்மையாருடைய திருவடியை நான் 1000 முறை தண்டனித்து வணங்கி வாழ்த்துகின்றேன். அந்த அம்மையார் அதாவது தீபத்தினுடைய அருளை பெற வழிகாட்டும் ஒரு கரங்களை விளக்கு. அருளை பெறுவதற்கு எந்த பக்கம் போகணுன்னு எவ்வளோ பேர் தடமாடிங்கிறான். அவங்கள அந்த விளக்காக போட்டு இங்கே கூப்பிட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் இது செய் அருளாகும் என்பதை கலங்கரை விளக்கு என்று பொருள். அதுக்கு
அந்த வேளச்சேரியில் தீபம் அறக்கட்டளை அந்த திருச்செயலை செய்கிறது. அதோடு மட்டுமல்ல, தீபம் அறக்கட்டளை ஒரு அருள் ஏஜென்சி. ஆமாம், அருளை பெறுவதுக்கு எப்போ எல்ஐசி ஏஜென்சி இருப்பான். எல்ஐசியில் நீ நேராக போய் சேர முடியாது. ஆஃபீஸில் போய் ஐயா நான் 1 கோடி ரூபாய் நான் டெபாசிட் பண்ணுறனோடு நீ ஏஜென்சி மூலமாக தான் நீ உள்ளே வரணும். ஒரு பிஸ்கெட் தொழிற்சாலையில் போய் 1 லாரி பிஸ்கெட் ஒன்றோடு வாங்க முடியாது. ஏஜென்சி மூலமாக தான் நீ வந்து லாரியில் ஏற்றி முடியும். அப்படி அருளை பெறுவதற்கு ஒரு ஏஜென்சி வேணும். அதில் அற்புதமான ஒரு ஏஜென்சி தீபம் அறக்கட்டளை இங்கே செயல்படுகிறது என்பதை நான் இங்கே கூறி நான் பெருமைப்படுகிறேன். பெரியவர்களே, தீபம் பொருளை அருளாக மாட்டும் அருள் சென்டர். அருள் சென்டருங்க இது, சும்மா இல்லைங்க. பொருளை அருளாக நீ ரோட்டில் விசிறி கொட்டிட்டாக்க அருளாக மாறிடுமா? அந்த சென்டரில் போய் அது செய்தால் தான் அருளாக மாறும். அப்போ தான் கணக்கே வரும். இப்போ அருள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் சென்டரில் போய் எக்ஸாம் எழுதினா தான் அந்த பேப்பர் அவங்க கைக்கு போகும், திருத்துவாங்க. நீ வீட்டிலேருந்தே எக்ஸாமுக்கு பதில் எழுதிட்டு நீ போஸ்ட் பாக்ஸ் பெட்டியில் போட்டால் அது ஆச்சரிட்டு போகுமா? அது போகாது. அதனால் இது ஒரு அருள் சென்டர். தீபம் வழி தெரியாதவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். வழியே தெரியல, இவ்வளோ நாள் ஆடாத ஆட்டம் ஆடிட்டோம், சரி எனக்கு கண்ணே தெரியலன்னா கூட அவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுத்து கரம் கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு அருள் செயலை, கருணை செயலை அந்த தீபம் அறக்கட்டளை செய்கிறது. பெரியவர்களே, தீபம் அருளை பெற வழி தெரியாதவர்களுக்கு அருள் கைடர். ரொம்ப உயர்ந்த வார்த்தை இது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மின்பெண் அமெரிக்காவுக்கு போகல, ஆனால் ராத்திரி 1:30 மணிக்கு கொண்டு போய் ஃப்ளைட்டில் கொண்டு அமெரிக்காவில் இறக்கிட்டான். எனக்கு கிழக்க தெரியுமா மேற்கு தெரியுமா அட்ரஸ் வச்சுங்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த கைடர்னா வழிகாட்டி, அந்த வழிகாட்டியை கூப்பிட்டு அந்த புண்ணியவங்கிட்ட சொல்லி அவன் எப்படி சுற்று பாதையில் போகிறானோ அவன் குறுக்கு பாதையில் போகிறான் எனக்கு தெரியும். அவனை நம்பி அவன் பின்னால் போகிறேன். அப்படி ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு அருள் கைடர் இவர், இந்த தீபம் அறக்கட்டளை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அந்த அருள் கைடர் மூலமாக அற்புதமான பையன் அவர் சரியாக செய்கிறார். சுருங்கு பாதையில் கொண்டு போகிறார், சுற்றுப்பாதையில் கொண்டு போக மாட்டார். சுற்றின்னு போனால் ஜாதியிலே, மதங்களில், சமய நெறிகளில், சாத்திர சண்டைகளில், கோத்திர சண்டையில்னு சொல்லி அதெல்லாம் சுற்றுப்பாதை. தெய்வங்கள் பல பல சிந்தை சொல்லினே போகலாம். அந்த சுற்றுப்பாதையில் கொண்டு போகாமல் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற ஷார்ட்கட் பாதையில் கொண்டு போகிறார் நம்மளை. அதனால் இந்த அருள் கைடர் நாம் நம்பி இவர் பின்னால் போகலாம் என்பதை இறைவனுடைய தீர்ப்பு. அருட்பெருஞ்சோதியர் வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதியாரை நான் பார்க்கல, மறுபடியும் நான் சொல்லுவேன். அதனால் அவர் இல்லைன்னு நான் சொல்ல வரல. வள்ளல் பெருமானை பார்த்தேன். வள்ளல் பெருமானே தான் அவங்க அப்பா தான் அருட்பெருஞ்சோதியார்னு வச்சுங்களேன். அப்பா எல்லாம் பிள்ளை பிறக்க முடியாது, அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் இணைந்து நடத்தும் அருள் நிலையம் இது. இப்போ இவர் பாலகிருஷ்ணன் ஐயாவுன்ட்டு ஒரு கருவி அப்படி எடுத்துக்கும். நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் இதை நிறுவுறாங்க. வள்ளலாரும் இணைந்து நடத்தும். அவங்க 2 பேரும் தான் இணைந்து இதை செயலாக்கம் பண்ணுறாங்க. யானே முன்னின்று நடத்துகின்றேன்றார். அது அருட்பாவில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் நானே முன்னின்று நடத்துகின்றேன், நீ சன்மார்க்க சார்ந்துட்டு இல்லை, நான் பார்த்துக்கிறேன் உன்னன்றார். அப்படி அருள் நிறுவனம் இது. அடியார் பெருமக்களின் அருள் விருட்சம். அடியார் பெருமக்களின் அருள் விருட்சம் இது. விருட்சம்னா மிகப்பெரிய ஒரு வளர்ந்த ஒரு ஆலமரம்னு வச்சுங்களேன். விருட்சம்னா மரம், ஆலமரமாக இருக்குது. அது கீழே எத்தனை பறவைகள் மேலே தங்கும், எத்தனை ஆள் துணி போட்டு கீழே தூங்குவான், எத்தனை பேர் வியாபாரம் பண்ணுவான், எத்தனை ஆத்மாக்கள் அங்கே பயனடைது என்பதை அது அடியார் பெருமக்களின் அருள் விருட்சம் அது. அடியார்கள் ஏழைகள் பசியாரி இளைப்பாறுகின்றார்கள் அந்த மரத்தடியில். உயர்ந்த ஒரு ஒப்பற்ற ஒரு சிறப்பு. குடும்பத்தார்கள் கைவிடப்பட்டவர்களுக்கும் தாயும் தந்தையும் குருவும் யான் போற்றும் சாமியும் தீபம் அறக்கட்டளை. எத்தனையோ ஏழைகளை இது இங்கே இருக்கத்தோடு இது போய் சேர்ந்தா மேல் போகிறதுன்னு தத்திட்டான். அந்த மாதிரி அதிதிகள் அனாதிகள், வக்கற்றார் திக்கற்றார் வழியற்றார், இந்த மாதிரி அதீதிகள் வந்துட்டு எத்தனையோ பேர் பசியாக இருந்தாங்கன்னா இந்த தாயும் தந்தையுமாகத்தான் இங்கே குருவாகத்தான் அது செயல்படுது இந்த அறக்கட்டளை. இது ஒரு உயர்ந்த ஒரு செயல். இது சாதாரண செயல் இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டாவோட ஒரு 3 நாள் உயிராட வாழலாம். சத்தியம் இது, சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டா 3 நாள் 3 நாள் பொறுத்து ஒரு வேளை சாப்பிட்டா மறுபடியும் 3 நாள் தள்ளலாம். இப்படி தள்ளினே போகலாம். அதனால அந்த ஒரு வேளை யார் போகிறது? வீட்டிலேருந்து என்னை வெளியே தள்ளிட்டாங்க, நான் போய் 4 இடத்துல பிச்சை எடுக்கும், என் மானம் தடுக்குது.
நான் பிச்சை எடுக்கிறதுக்கும் என் மனம் வரல. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இந்த அருள் நிலையத்தில் வந்து இந்த அறக்கட்டளையில் வந்து நாகரிகமாக உட்காந்து தெய்வமே, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ துயரம் இருக்குது எனக்கு. வெளிப்படுத்தாமல் சாப்பிட்டு ஏழையை மடிச்சிட்டு தெய்வமேன்னு போனால் ஒரு 3 நாள் தள்ளலாம். எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ வரப்பிரசாதம் அது என்பதை நாம் அறிஞ்சுக்கணும் பெரியவர்களே. நாவில் கல்வி இருந்து கையில் பணமில்லா மாணவ செல்வங்களுக்கு லட்சியம் சரஸ்வதியுமாக விளங்கும் தீபம் அறக்கட்டளை. நாவில் கல்வி இருக்குது, கையில் பணம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், தெய்வமே நான் ஏங்கி நிற்கிறப்போ தீபம் அறக்கட்டளையிலேருந்து ஒரு விளம்பரம் வருது. படித்த ஏழைகளுக்கு 10,000 பணம் முடிப்போம், அவங்களுக்கு வேண்டிய உடைகளும் வேண்டிய உபகாரங்களும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருதுன்னா இவங்க யாராக இருப்பாங்க, தெய்வமாக இருப்பாங்களா, யாராக இருப்பாங்க? சரஸ்வதியும் லட்சுமி இவங்கள்தான்னு நான் நினைக்கிறேன் ஐயா. அப்படின்னு படிக்கிற ஏழை குழந்தைங்க நினைக்குது சுவாமி, பயனடைஞ்சிக்கிறாங்க எத்தனையோ பிள்ளைங்க. சிறப்பு இல்லையா இது? இங்கே பார்த்தீங்கன்னா, யார் கைவிட்டாலும் எனக்கு வேலைச்சேரி என்ற கடவுள் கைவிட மாட்டார் என்று மார்த்தட்டும் பாமரன் ஏழைகள். யார் கைவிட்டுட்டான் பரவாயில்ல, நீ கைவிட்டியா, பெற்றவங்களுடைய அருமை தெரியலையா அவனுக்கு, பிள்ளை கைவிட்டானா, பொண்டாட்டி கைவிட்டாளா, இல்லை கணவன் கைவிட்டானா, சரி பார்த்துக்கலாம், தெய்வமே எனக்கு தோண்டி தொலைங்க, எனக்கு தீபம் ஒன்று இருக்குது, அங்கே போனால் ஒரு வேளை சாப்பிட்டு அங்கேயே பணி செய்து கூட என் வாழ்க்கையை நான் தள்ளிடுவேனா என்று மார்த்தட்டான். எனக்கு என் தீபம் இருக்குதா, தீபம் அறக்கட்டளை இருக்குடா, நான் வாழ்ந்துருண்டா, இன்னும் எத்தனை வருஷம் நான் வாழ்வேன், அது வரைக்கும் நான் எனக்கு தீபம் இருக்குதா என்று சொல்லக்கூடிய பாமர ஏழைகள் எத்தனை பேரை நான் பார்த்துக்கிறேன். ஏழையின் சிரிப்பில் தீபம் என்ற இறைவனை காண்கின்றோம். அந்த அற்புதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பாடுறோம். கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டும் கடவுள் தீபம், நடக்க முடியாதவர்களுக்கு அவர் இடம் தேடி தேவையை சேவை செய்யும் தீபம். நடக்க முடியாதவர்களுக்கு கூட நீ நடந்து வர வேண்டாம், உன்னிடத்தில் நான் வரேன் என்று அந்த கருணை செயலை அங்கே காட்டுகின்றது தீபம் அறக்கட்டளை. இறைவன் என்று சொல்லுகிறார்கள், நான் பார்த்ததில்லை, ஆனால் என் அடிப்படை தேவை அறிந்து நான் உயிர் வாழ உதவி செய்யும் கண்ணால் கண்ட தெய்வம் தீபம் அறக்கட்டளை வேலைச்சேரில் ஒரு ஏழையின் பாத்திரம் அறிந்து இடுவதில் தீபத்திற்கு நிகர் தீபம்தான் என்பதை பொருளை அருளாக மாற்றி தரும் சத்திய நிறுவனம் தீபம் அறக்கட்டளை. அற்புதம் இல்லையா? தீபம் எல்லாருக்கும் பெய்யும் ஜீவகாருண்ய அன்னதான மழை என்பதை நாம் அறிய வேண்டும் பெரியவர்களே. தீப அறக்கட்டளை ஆள் போல் தழைத்து அருகு போல் வேலோடி விருட்சமாக வளர்ச்சியை பார்த்தாலே தெரியும், இது நம் வள்ளற் பெருமானார் பாலா உள்ளத்திலிருந்து இயக்குகின்றார் என்று நானே முன்னின்று நடத்துகின்றேன் நம் பெருமான் என்பதை நாம் புரிய வேண்டும் பெரியவர்களே. தீபம் மெடிக்கல் கேம்ப், தீபம் ஜோதிமாமலை கிராம சேவை, தீபம் நன்கொடையாளர்களை தினமும் வாழ்த்துவது, தெய்வம் சுற்றுலா குழு அமைத்து அவர்களை ஆனந்தப்படுத்துவது, தெய்வம் வாலியண்டர்ஸ் உற்சாகப்படுத்தி அவர்களெல்லாம் அருள் பெற ஊக்குவித்தல், இத்தனை அருள் செயல்களையும் தீபம் அறக்கட்டளை நடத்துகின்றது, செய்கின்றது, செய்து கொண்டே இருக்கும் இந்த உலகம் உள்ளவரை என்பதை நான் கூறி அவருடைய பொன்னார் திருவடிக்கு என் வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்து அவர்களை வணங்கி வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பசியாற்றுவித்தல் தொடர், இந்த தொடருக்கு பேரே அதுதான் வச்சுருக்கீங்க, பசியாற்றுவித்தல் தொடர். இது வாரமாக வரும். இதில் எனக்கு ஒரு சின்ன இது கொடுத்து என்னையும் உங்களோட பயணத்தில் சேர்த்ததுக்கு மிக்க நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.